இந்த பொங்கல் விழாவில் இந்த விருத்தாச்சலம்ல ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நடந்த ஒரு செய்தியை சொல்றேன். நாங்க அந்த பொங்கல் விழாவுக்கு போயிருக்கோம் பேசுறதுக்கு. அப்ப அந்த உரி அடிக்கிற ஒரு ப்ரோக்ராம் அந்த ஊர்ல நடக்குது. நான் போய் பார்த்தேன். அந்த திருவிழாவை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். தமிழ் திருவிழாவை போய் பார்த்தேன். உரி அடிக்கிற போட்டி நீங்க எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க. உரி அடிக்கிற போட்டி. அந்த உரி கீழே வருது மேலே போகுது, கீழே வருது மேலே போகுது. அப்படி இருக்கும் பொழுது 100 பேராவது கலந்துட்டு இருப்பாங்க. 6 வயதுலேருந்து 18 வயசு வரைக்கும். அதில் 6 வயசு பையன் உரி அடிச்சிட்டான். அடிச்சுட்டு வந்து அப்படி உக்காந்தான் என் பக்கத்தில். இப்படியே சொல்றேன், நான் சொன்னதையே சொல்றேன். கத்தி மாதிரி இருந்தாங்க. ஒரு வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான். வந்து உக்காந்தான். நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஏய், உன் பேர் என்ன? ராஜராஜன். ஃபுல் பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். எனக்கு கிண்டல் வந்துருச்சு. உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்ப? சொன்னா பாருங்க பதில். அது என் தாத்தாக்கு வச்சுட்டேன் நான். உங்க தாத்தா பேர் என்ன? ராஜேந்திர சோழன். சரி, பையன் கொஞ்சம் வம்பு பண்றவன், பிடிச்சுதான் விசாரிக்கணும். சரி, நீ எப்படி ஜெயிச்சேன்னு என்கிட்ட சொல்றியா? ஏன் அப்படின்னா சொல்ல. ஏங்க 100 பேர் இருக்கிறாங்க. 16 ஒரு அடி அடிச்சா உரி ஒடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் தப்பு தப்பா அடிச்சு, ஒரு வாய்ப்பு தான் தப்பு தப்பா அடிச்சுட்டு போனானுங்க. அவன் மட்டும் கரெக்டா அடிச்சாங்க. எப்படிடா அடிச்சான் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், நான் அப்படியே சொல்றேன். என்னை கூப்பிட்டாங்களா? நான் போனேன்னா குழந்தை இல்லை, அப்படிதான் பேசு. என் கண்ணை கட்டிட்டாங்க. கண்ணை கட்டின உடனே ஒண்ணுமே தெரில. இந்த கண்ணை கட்டினார்ல ரெஃப்ரி அங்கிள், அவர் கழுத்துல ஒரு விசில் வச்சிருக்காரு. பாத்தியா? பார்த்தேன். அதை வச்சுட்டு காதல ஊதிக்கிட்டே என்னை சுத்தி விட்டார். வாழ்க்கை உரி அடிக்கக்கூடிய உன்னை காதிலே விசில் கொடுத்து கண்ணை இருக்க கட்டி சுத்தி விடும். ஆனாலும் நீ உரி அடிக்கணும்னா என்ன பண்றது? கரெக்டா அடிக்கணும்னா என்ன பண்றது? அந்த பையன் சொல்லி கொடுத்தான். அவன் என்ன பண்ணானா, காதுல வேற விசில் கட்டிக்கிட்டே இருந்தாரு. சுத்தி விட்டுட்டு தப்பு தப்பா சொல்றாரு அந்த ரெஃப்ரி அங்கிள். லெஃப்ட்ல போ, ரைட்ல போன்னு தப்பு தப்பா சொல்றாரு. உனக்கு எப்படிடா தெரியும் தப்பு தப்பா சொல்றாரு? நீ தான் கண்ணை மூடிட்டு இருந்திய. இல்ல, தப்பு தப்பா தான் சொன்னாரோ. எப்படி தெரியும் உனக்கு? நீ பார்த்தான். உள்ளம் தெரிஞ்சுதான்னு கேட்டேன். இல்ல. பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? கண்ணை மூடிட்டாங்களா? ஒரே சத்தம், விசில் சத்தமா? லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, நேரா போ, பின்னால போன ஒரே சத்தம். 500 பேராவது இருக்காங்க, பார்த்தல? ஆமா. அந்த 500 சத்தத்துக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு. ராஜா, எங்க அம்மா சத்தம். நான் அந்த 500 சத்தத்துக்கு நடுவில் எங்க அம்மா சத்தத்தை கேட்டு மூடப்பட்ட அந்த திரைக்குள்ளாக இருந்த என் கண்களை மூடிக்கொண்டேன். கான்சன்ட்ரேஷன் இங்க ஆன் ஆயிடுச்சு. கான்சன்ட்ரேஷன். யாரை கவனிக்க வேண்டுமோ, யார் வழி நடத்த போகிறார்களோ அவர்கள் மீது கவனம். அந்த புத்தகத்தின் மீது கவனம், அந்த பெரியவர்களின் மீது கவனம், அந்த சொல்லின் மீது கவனம், அந்த இலக்கின் மீது கவனம் வச்சுட்டான். ராஜா, லெஃப்ட்ல போ, போனான். ஒரு அடி முன்னால வா, வந்தான். கொஞ்சம் பின்னால போ, போனான். கைய உயர்த்தினா. அடிச்சிராத, அடிக்கல. மேல உரி வந்துட்டு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பின்னால போடா, போனா. கொஞ்சம் லெஃப்ட்ல போடா, கொஞ்சம் மறுபடியும் ரைட்ல வாடா. என்னடா அவ்வளவு போயிட்ட? தன்னை சத்தத்துல உங்க அம்மா சொல்றது கேக்குதுங்க அவனுக்கு. கைய உயர்த்துடா, அட்ராம அவனை இப்போ அப்படின்னா. அடிச்சான், உடஞ்சிருச்சு. அவன் சொன்னதுங்க.